ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளோட வீடியோல பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட வீடியோ, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோவும் கூட. இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எப்போது பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த வீடியோ இந்த மாசம் வரைக்கும் இந்த பகுதியில எந்தெந்த பகுதியில என்ன மாதிரியான வேலைகள் நிறைவு பெற்று இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது வாகன முனையத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய பகுதி. அதாவது செமி ரிங் ரோட்ல இருந்து வாகன முனையத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த சாலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மக்கள் நடந்து போவதற்கு தனியா ஒரு ட்ராக் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி உடனே வெளியாகிற மாதிரி ட்ரைனேஜ் நீட்டா அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட் சாலைகள், வாகனங்கள் செல்வதற்கான சாலைகள், இப்படி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மிக அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. சென்னை பைபாஸையும் செமி ரிங் ரோட்டையும் இணைக்கும் வகையில இந்த சிமெண்ட் ரோடு அமைச்சிருக்கிறாங்க. இந்த வாகன முனையத்தை பொறுத்தளவுல வேலைகள் அதிகபட்சம் முடிவடைந்து விட்டது. கூடிய விரைவில் இந்த வாகன முனையம் திறப்பதற்காக தயார் நிலையில இருக்கு. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமையக்கூடிய இந்த பகுதியில பேருந்து முனையம் மட்டுமல்லாது வாகன முனையம், காய்கறி மார்க்கெட், அடுக்குமாடி குடியிருப்பு, இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில செயல்படுத்தப்பட இருக்காங்க. ஸோ நாம இப்போ வாகன முனையம் மற்றும் பேருந்து முனையத்தோட பணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பேருந்து நிற்கக்கூடிய அந்த நடைமேடை பகுதியெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு அப்புறம் தொடர்ந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. இந்த பேருந்து முனையம் முழுவதுமே பார்த்தோம்னா தார் ரோடே நம்ம பார்க்க முடியாது. ஃபுல்லாவே சிமெண்ட் ரோடு தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிமெண்ட் ரோடோட அளவு, அதாவது அந்த காங்கிரீட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட இணைப்புகள்லாம் எப்படி இணைக்க போறாங்க அப்படிங்கிற பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் வாகன முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது வரை எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகளை பற்றி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இணைந்திருங்க. அதற்காக நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.